ஹலோ வியூவர்ஸ். ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. நீங்களே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு கப்பல்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. அப்படி போயிட்டு இருக்கப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா நடுக்கடல்ல இருக்கிற ஒரு சின்ன தீவுல போய் அது நிக்குது. அப்படின்னு அந்த கப்பல்ல இருந்து தீவு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்குறீங்க. அப்படி நீங்க இறங்கிட்டு அந்த தீவை ரசிச்சு பார்த்துட்டு திரும்புறதுக்குள்ள அந்த கப்பல் அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? அதை விட கொடூரமான ஒரு நிகழ்வு உங்க லைஃப்ல நடக்கவே நடக்காதுல. ஏன்னா சுத்தி பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல் மட்டும் தான் தெரியுது. அக்கம் பக்கத்துல எந்த விதமான நிலமும் கிடையாது. நீங்க இருக்கிற தீவு மட்டும் தான் இருக்கு. அந்த தீவுல தண்ணியால நீங்க இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? கேட்கிறப்பே ஃபேண்டசி பிலிம் மாதிரி இருக்கலாம். ஆனா இது ஃபேண்டசி பிலிம்லாம் கிடையாது. 1704 வருடம் ஒருத்தரோட லைஃப்ல நடந்த ரியல் இன்சிடென்ட் தான் இந்த ஒரு இன்சிடென்ட். சோ எதுக்காக அவர் அந்த தீவுக்கு வந்தார்? அப்படி அந்த தீவுக்கு வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு அந்த தீவுல அவரை விட்டுட்டு போனாங்க? அதுக்கப்புறம் அந்த தீவுல எப்படி அவர் சர்வைவ் ஆனார், அதுக்கடுத்து அவர் உயிர் பிழைத்தாரா இல்லையா அப்படின்ற செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சர்வைவல் ஸ்டோரி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலேயே செம்ம இன்ஸ்பைரிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடலாம். கூடவே வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணாங்களோ ஃபாலோ பண்ணிருங்க. கிபி 1676 வருஷத்துல ஸ்காட்லாந்துல இருக்க ஃபைவ் அப்படின்ற பண்டைய கால நகரத்துல அலெக்சாண்டர் செல்கிரிக் அப்படின்ற ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. இந்த அலெக்சாண்டரை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா இவர் ஒரு தோல் 17 தொழிலாளியோட மகன். அதுவும் ஃபர்ஸ்ட் மானா 2வது மானான்னு கேட்டா அதுதான் கிடையாது. இவர் கிட்டத்தட்ட 7வது மகன். சோ 6 பேருக்கு தம்பியா தான் இந்த அலெக்சாண்டர் பிறந்திருக்காரு. சோ இப்படி பிறந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா இவர்ட்ட குறும்பு அளவுக்கு அதிகமா இருக்கும், கோபமும் அளவுக்கு அதிகமா படுவாப்ல. அதே நேரத்துல பொறுமை அப்படின்ற ஒண்ணு இவர்ட்ட சுத்தமா இருக்கவே இருக்காது. சோ அதனாலே சின்ன வயசுல இருந்து வளர்றப்ப பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரச்சனைகள்ல இவர் மாட்டுவாப்ல. ஆனா அதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனையா இருந்தனால இவர் எதுவும் பெரிய சிக்கல்ல மாட்டவே இல்ல அன்டில் இவருக்கு 17 வயசு ஆகுற வரைக்கும். எஸ், இவருக்கு 17 வயசு ஆகுறப்ப சர்ச்சில் ஒரு சின்ன கலகத்தை கிரியேட் பண்றாப்ல. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வெடிக்குது. அதனாலே சர்ச்சில் அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு வான் பண்ணி விட்டுறாங்க. அப்படி வான் பண்ணதுனாலே அலெக்சாண்டர் கூப்பிட்டு அவங்க அப்பா அடி அடின்னு அடிக்கிறாப்ல. ஆனா என்னத்தை அடிச்சாலும் அலெக்சாண்டரோட குறும்புத்தனமும் கோபமும் சின்ன வயசுல இருந்தே வந்தது இல்லையா? சோ அதனாலே அதை அவரால் விடவே முடியல. இந்த இன்சிடென்ட் நடந்த அடுத்த சில வருடங்களே தாகத்துல இவர் நல்ல தண்ணியை குடிக்கிறதுக்கு பதிலா உப்பு தண்ணியை குடிச்சிடாப்ல. அதை பார்த்தோன்னே அக்கம் பக்கத்துல இருந்த எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் இவன் கூட பிறந்த தம்பி வேற. சோ அதை பார்த்தோன்னே அலெக்சாண்டருக்குனால என் கூட பிறந்தவனே என்ன பார்த்து சிரிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாயிடுது. அதனாலே அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாப்ல. அடிக்கிறதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்த துப்பாக்கி எடுத்து சுடவும் செஞ்சிடாப்ல. அப்படி சுட்டதுல அந்த நல்ல விஷயம் அந்த குண்டு பாத்தீங்கன்னா அவருடைய தம்பி மேல படல. இருந்தாலும் இது ஒரு பெரிய இஷ்யூ இல்லையா? அதனாலே அவரை மறுபடியும் கோர்ட்ல கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சு வான் பண்றாங்க. அப்படி வான் பண்ணதுனாலே மறுபடியும் அவங்க அப்பா அலெக்சாண்டரை கூப்பிட்டு அடி அடின்னு அடிய போட்டு இதுக்கு மேல நீ வெட்டியா சுத்தவே கூடாது, வந்து ஒழுங்கா அவங்க அண்ணங்க வேலை பார்க்கற மாதிரி நம்மளுடைய தோல் 17 கடையில வந்து வேலை பார்க்கற வழியை பாருன்னு சொல்லிட்டு மண்டல் அடி போட்டு கூட்டு போயிடாப்ல. ஆனா என்னதான் அலெக்சாண்டரோட அப்பா அலெக்சாண்டரை போட்டு இந்த மாதிரி அடி அடின்னு அடிச்சாலும் அவங்க அம்மா அலெக்சாண்டர் மேல கையவே வைக்க மாட்டாங்களாம். இது ஏன் அப்படின்னு கேட்டா அலெக்சாண்டர் 7வது பிறந்த குழந்தை இல்லையா? சோ பழங்கால ஸ்காட்டிஷோட சூப்பர் சீசன் படி, அதாவது பழங்கால ஸ்காட்லாந்து மக்களோட நம்பிக்கையின் படி 7வது பிறக்கிற குழந்தைக்கு ஸ்பெஷல் பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவாங்க. அதாவது அவனால எதிர்காலத்தை கூட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா நம்புவாங்க. அது மட்டும் கிடையாது, இப்படி 7வது பிறக்கிற குழந்தைக்கு ஸ்பெஷல் ஸ்கில்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா நம்புவாங்க. இந்த எல்லா நம்பிக்கையும் பாத்தீங்கன்னா அலெக்சாண்டரோட அம்மாவுக்கு இருந்துச்சு. சோ அதனாலே இவன் நம்மளுக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினாங்க. அந்த விஷயத்துக்காக தான் அலெக்சாண்டர் அவங்க அம்மா தொடவே மாட்டாங்க. அப்படி அவங்க அம்மா நம்பினதுக்கு ஏத்தாப்பே ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் செம்ம இன்டெலிஜென்ட்டா தான் வளரவே செஞ்சான். அவனுடைய மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில்லே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அது மட்டும் கிடையாது, அவனுடைய நேவிகேஷன் ஸ்கில்லும் செம்மையா இருந்துச்சு. அதாவது தெரியாத ஒரு இடத்துல கொண்டு போய் அலெக்சாண்டரை விட்டுட்டு வந்தாலும் அங்க இருந்து வீட்டுக்கு எப்படி வரணும் அப்படின்ற கண்டுபிடிக்கிற தன்மை அலெக்சாண்டர்ட்ட பேசிக்காவே இருந்துச்சு. சோ அதை பார்த்தோன்னே அவங்க அம்மா இவன் கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு மிகப்பெரிய மாலுமியா வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாங்க. அதாவது ஒரு நல்ல படகோட்டியா வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாங்க. அதனாலே அவங்க அம்மா நீ ஒரே இடத்துல பிறந்து வாழ்ந்து இறக்க பிறந்தவன் கிடையாது, இந்த உலகத்தையே சுத்தி பார்க்க பிறந்தவன். சோ உனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா நீ இங்க இருந்து கிளம்ப தயாராகணும் அப்படின்னு சொல்லி தான் வளர்க்கவே செஞ்சாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துல அவங்க அப்பாக்குனாலும் சுத்தமா உடன்பாடு கிடையவே கிடையாது. அவங்க அம்மா இப்படி சொல்றப்பெல்லாம் அவனை கூப்பிட்டு அடியை போட்டு வான் பண்ணி விட்டுருவாப்ல. அதுவும் எப்படி வான் பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஒழுங்கா நீ உங்க அண்ணங்க மாதிரி வந்து நம்ம கடையில வேலை பார்க்கணும். ஏன்னா இந்த காலத்துல தோல் 17 விட பெரிய பிசினஸ் எதுவும் கிடையாது. இதுல எக்கச்சக்கமா சம்பாதிக்கவும் செய்யலாம். அதை விட்டுட்டு கப்பல் ஓட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள போனா செத்து போயிருவேன். சப்போஸ் நீ செத்து போகாம திரும்பி வந்தாலும் நான் சொன்னதை கேட்காதனாலேயே உனக்கு என் சொத்துல பங்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணுவாப்ல. சோ அதனாலே அவங்க அப்பா பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து சில வருடங்கள் பாத்தீங்கன்னா தோல் 17 வேலையை பார்த்தாப்ல. ஆனா என்னத்த வேலை பார்த்தாலும் அலெக்சாண்டருக்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் வரவே இல்லை. சோ அதனாலே அவருடைய சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்பே மறுபடியும் சர்ச்சில் ஒரு பிரச்சனையில மாற்றாப்ல. அப்படி மாட்டின உடனே இந்த தடவை நம்மளை கோர்ட்டுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா பெரிய தண்டையை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ஓடிடுறாப்ல. அப்படி ஓடின அவர் நேரா போய் ஒரு நேவில ஜாயின் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது, இல்லாட்டினா ஒரு மெர்ச்சன்ட் அதாவது ஒரு வியாபாரியா மாறி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா அதை விட்டுட்டு பைரட்ஸ்ட போய் ஜாயின் பண்ணிடுவாப்ல. ஏன்னா இவருக்கு நேவிகேஷன் ரொம்ப பிடிக்கும், கப்பல டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆனா என்னத்தை பிடிச்சாலும் நேவில ஜாயின் பண்ணா அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும்.
மெர்ச்சன்ட் அதாவது வியாபாரியா மாறினாலும் சொந்தமா கப்பல் வேணும் இல்லையா. ஆனா இது எதுவுமே இல்லாம கடல்ல டிராவல் பண்ணணும்னா பைரட்டா மாறினா ஈஸியா டிராவல் பண்ணிடலாம் இல்லையா. அதாவது கடற்கொள்ளையரோட ஜாயின் பண்ணா ஈஸியா கடற்குள்ள டிராவல் பண்ணிடலாம் இல்லையா. அதனாலேயே கடற்கொள்ளையரோட சேர்ந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாப்ல. அப்படி ஆரம்பிச்ச உடனே அவருடைய நேவிகேஷன் ஸ்கில்ல பார்த்து பைரட்ஸே மிரண்டு போய் இவருக்கு பதவி உயர்வும் கொடுக்குறாங்க. ஆனா என்னத்த கொடுத்தாலும் கடற்கொள்ளையர்கள் அப்படின்றது சேஃப்டியான ஒரு வேலையான்னு கேட்டாம் கிடையாது இல்லையா. ஏன்னா இவங்களுடைய வேலையை கடல்ல வர மற்ற கப்பல்களை கொள்ளையடிக்கிறது தானே. அப்படி கொள்ளையடிக்கிறப்ப ஆப்போசிட் சைட்ல இருந்து எவனாவது கன் எடுத்து சுட்டுட்டா அப்படின்னா அதுல உயிர் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா. சோ அதனாலேயே பைரட்ஸா ஜாயின் பண்ண 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இங்க இருந்தா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி இன்னொரு கப்பல்ல போய் ஜாயின் பண்றாப்ல. அதுவும் எப்படி ஜாயின் பண்றாப்லன்னு பாத்தீங்கன்னா பிரைவேட்டீரா ஜாயின் பண்றாப்ல. இந்த பிரைவேட்டீர்ன்றது வேற எதுவும் கிடையாது. இவங்களும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பைரட் மாதிரி தான், அதாவது கடற்கொள்ளையர்கள் மாதிரி தான். ஆனா இதை அபிஷியலா ஹேண்டில் பண்றது ஒரு கவர்மெண்டா இருக்கும். எஸ், எனிமி நாட்டோட கப்பல்கள் நிறைய கடலுக்குள்ள தெரியும் இல்லையா. அப்படி தெரியுற எனிமி நாட்டு கப்பல்களை தாக்கிட்டு அதுல இருக்க அசட்டை தூக்கிட்டு வர்றதுக்காக கவர்மெண்டே அபிஷியலா ஹையர் பண்ற வேலை தான் இந்த ஒரு பிரைவேட்டீர் அப்படின்ற வேலை. சோ இந்த ஒரு பிரைவேட்டீர் வேலைக்காக தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்காக அலெக்சாண்டர் ஜாயின் பண்றாப்ல. அப்படி ஜாயின் பண்ற அந்த ஒரு கப்பலோட கேப்டனா இருந்தவர் கேப்டன் வில்லியம். அவருக்கு கீழே ஒரு கப்பல் கிடையாது, 2 கப்பல்கள் இருந்துச்சு. அதுல ஒரு கப்பல் பாத்தீங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் கப்பல், அதை வில்லியமே தலைமையேற்று நடத்துவாப்ல, அதாவது கேப்டனா இருந்து நடத்துவாப்ல. இன்னொரு கப்பல் பாத்தீங்கன்னா சிங்க் போர்ட், அந்த கப்பலை பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் தலைமையேற்று கேப்டனா இருந்து வழி நடத்துவாப்ல. சோ இந்த ஒரு சிங்க் போர்ட் கப்பல்ல தான் நம்ம அலெக்சாண்டர் நேவிகேட்டரா ஜாயின் பண்றாப்ல. சோ இவங்களுடைய வேலையே என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல இங்கிலாந்துக்கும் ஸ்பெயின் கடையில வார் நடந்துட்டு இருந்துச்சு. சோ அந்த காலகட்டத்துல ஸ்பெயின் கப்பல் ஏதாவது கடல்ல தென்பட்டுச்சுன்னா அந்த கப்பலை போய் தாக்கிட்டு அதுல இருக்க அசட் எல்லாம் தூக்கிட்டு வந்து கவர்மெண்ட்ட கொடுத்தா இவங்களுக்கு சன்மானம் கொடுக்கப்படும். அது மட்டும் கிடையாது, அடிக்கிற அசட்ல கொஞ்சம் அசட்டை இவங்களும் நைஸா எடுத்து வச்சுக்கோங்க. சோ அதனாலேயே இந்த ஒரு வேலை பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு வேலையா அலெக்சாண்டருக்கு தெரிஞ்சு. சோ அந்த ஒரு விஷயத்தினாலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா அலெக்சாண்டர் வேலை பாக்குறாப்ல. ஆனா இப்படி இவர் இன்ட்ரெஸ்டிங்கா வேலை பார்த்தது ரொம்ப நல்லா நீடிக்கவும் இல்ல. ஏன்னா இவர் சிங்க் போர்ட் கப்பல்ல தானே நேவிகேட்டரா இருக்காப்ல. சோ இவர் நேவிகேட்டரா வேலைக்கு சேர்ந்த அடுத்த சில மாதங்களே பாத்தீங்கன்னா அந்த சிங்க் போர்ட் கப்பலோட கேப்டன் இறந்து போயிடறாப்ல. அப்படி இறந்து போனாலே அந்த கப்பலுக்கு புதுசா ஒரு கேப்டன் நியமிக்கப்படுறாரு. அவர் இதுக்கு முன்னாடி இருந்த கேப்டன் மாதிரி ஸ்கில்டான கேப்டன்லாம் கிடையாது. அவர் கொஞ்சம் டம்மி கேப்டன் அப்படின்னு தான் சொல்லியாகணும். அது மட்டும் கிடையாது, அவருக்கு கோபமும் அளவுக்கு அதிகமா வரும். இதுவே அலெக்சாண்டரோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ண போகுது அப்படின்றது அந்த டைம்ல அலெக்சாண்டருக்கு தெரியல. இப்போ இந்த சிங்க் போர்ட் கப்பலோட கேப்டனா நியமிக்கப்பட்டிருக்கவர் தாமஸ் ஸ்ட்ராட்லிங் அப்படின்ற ஒருத்தர். இந்த தாமஸ் ஸ்ட்ராட்லிங்க்கு இன்னொரு கப்பலை இயக்கிட்டு இருக்கிற வில்லியம் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு இடையில நட்புறவு இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அது சுத்தமா கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த சிங்க் போர்ட் கப்பலோட கேப்டன் இன்னொருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவருக்கும் வில்லியம் கடையில தான் செம்மையான ஒரு பாண்டிங் இருந்துச்சு. சோ அதனாலே அவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா அவங்க 2 கப்பலையும் ஒரே மாதிரி இயக்கவே செய்வாங்க. எதை போய் அட்டாக் பண்ணாலும் சேர்ந்தே தான் அட்டாக்கும் பண்ணுவாங்க. அப்படி அட்டாக் பண்ணி கிடைச்ச அசட்டை 2 கப்பலும் சேர்ந்தே கொண்டு போய் தான் கவர்மெண்ட்டை கொடுக்கவும் செய்வாங்க. ஆனா அப்படி இருந்த அந்த ஒரு பாண்டிங் பாத்தீங்கன்னா இப்ப தாமஸ் ஸ்ட்ராட்லிங் அப்படின்ற ஒருத்தர் பாத்தீங்கன்னா கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் நடக்கவே மாட்டேங்குது. அது மட்டும் கிடையாது, இந்த தாமஸ் ஸ்ட்ராட்லிங் கேப்டன் ஆனது பாத்தீங்கன்னா அந்த சிங்க் போர்ட் கப்பல்ல வேலை பார்க்கிற தொழிலாளிகள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களே 3/2 பங்கு பேருக்கு பாத்தீங்கன்னா சுத்தமா பிடிக்கவே இல்ல. சோ அதனாலே அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த கப்பலுக்குள்ளே கலகம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு கலகத்தை தாமஸ் ஏத்துக்கிறதுக்கு தயாராவே கிடையாது. நான் கேப்டன் ஆயிட்டேன் அப்படின்னா நான் சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட்டா எல்லாருமே வார்ன் பண்ணி விட்டுறாப்ல. அப்படி வார்ன் பண்றதோட மட்டும் இல்லாம கேப்டன் வில்லியம் இருக்காரு பாத்தீங்கன்னா, அவர் கூட வேண்டா விருப்பா சேர்ந்துதான் வேலை பார்க்கவும் செய்யறாப்ல. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கப்ப அவங்க 2 பேருக்கு இடையில அந்த அளவுக்கு பெருசா அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல இல்லையா. சோ அதனாலே அடுத்த 1 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா இவங்க எந்த ஒரு கப்பலையும் பெர்ஃபெக்ட்டா பிளான் போட்டு அட்டாக் பண்ணவே முடியல. ஏன் ஒரு தடவை பாத்தீங்கன்னா ஒரு பிரெஞ்சு கப்பலை போயிட்டு அட்டாக் பண்றதுக்கு போயிருக்காங்க. ஆனா அப்படி அட்டாக் பண்ண போறப்ப 2 பேருக்கு இடையில அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனாலே, அதாவது 2 கப்பல்களுக்கு இடையில அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனாலேயே அந்த பிரெஞ்சு கப்பல் இவங்க இருந்து தப்பிச்சு தூரமா போயிடுது. அப்படி போன அந்த ஒரு பிரெஞ்சு கப்பல் பாத்தீங்கன்னா இப்படி 2 எனிமி கப்பல் இந்த கடலுக்குள்ள சுத்திட்டு தெரியுது அப்படின்றத இன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க. அப்படி இன்ஃபார்ம் பண்ணதுனாலேயே இவங்களோட எனிமையான ஸ்பானிஷ் கப்பல்கள் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க இந்த 2 கப்பலை தேடவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி தேட ஆரம்பிச்சதுனாலே அடிக்கடி பாத்தீங்கன்னா ஸ்பானிஷ் கப்பலுக்கு க்ளோஸரா இந்த 2 கப்பல் போக வேண்டிய சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. அப்படி கிரியேட் ஆறப்பல அந்த கப்பல்களுக்கு எதிராக இவங்களும் துப்பாக்கி சூடு நடத்துறது, சண்டை போடுறதுன்னு சொல்லிட்டு பல வேலைகளை பாக்குறாங்க. அப்படி பாக்குறதுனால இந்த 2 கப்பலையும் பாத்தீங்கன்னா ஈக்குவலா சின்ன சின்ன டேமேஜஸும் கிரியேட் ஆகுது. அதே நேரத்துல இந்த 2 கப்பல்கள்ல இருக்கிற சில பேர் இறக்கவும் செய்யறாங்க. சோ அது இந்த 2 கப்பல்கள்ல வேலை பார்க்கிற வேலையாட்களுக்கா இருந்தாலும் சரி, கேப்டன் வில்லியம்கா இருந்தாலும் சரி, கேப்டன் தாமஸ்கா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு விதமான மன உளைச்சலை கிரியேட் பண்ணுது. சோ அந்த ஒரு டைம்ல இன்னொரு கப்பலை இயக்கிட்டு இருக்கிற கேப்டன் வில்லியம் இருக்காரு பாத்தீங்களா, அவரு சிங்க் போர்ட் கப்பலை இயக்கிட்டு இருக்கிற தாமஸ் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா கொடுக்கறாரு. அதுதான் பக்கத்துல பனாமாக்கு பக்கத்துல இருக்க சாண்டா மரியா ரிவருக்கு சைடுல ஒரு அழகான டவுன் இருக்கு. அந்த டவுன்ல பாத்தீங்கன்னா ஸ்பானிஷ் கோல்டு மைனிங் ஒன்னு இருக்கு. சோ அந்த ஒரு கோல்டு மைனை போய் நம்ம அட்டாக் பண்ணோம் அப்படின்னா அங்க இருந்து எக்கச்சக்கமான தங்கங்களை நம்மளால கைப்பற்ற முடியும். அப்படி கைப்பற்றணும் அப்படின்னா அதுல பாதி நம்ம அதை பிரிச்சுக்கவும் செய்யலாம், கொஞ்சத்தை கொண்டு போய் கவர்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்கறாரு. கேப்டன் வில்லியமோட இந்த ஒரு ஐடியாவை கேட்கறதுக்கு நல்லா இருந்ததுனாலே கேப்டன் தாமஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு ஒத்துக்கிறாப்ல. சோ அதனாலே அந்த 2 கப்பல்களும் பாத்தீங்கன்னா அந்த சாண்டா மரியா ரிவருக்கு பக்கத்துல இருக்கிற அந்த கோல்டு மைனை நோக்கி போறாங்க. ஆனா அப்படி போறப்பயே கேப்டன் வில்லியமோட அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா திட்டமிடாத சில திறமையினாலேயே நம்ம இப்பயே போய் அட்டாக் பண்ண
பண்ணா கரெக்டா இருக்காது, நம்ம கொஞ்சம் பதுங்கி இருப்போம் சொல்லிட்டு கேப்டன் வில்லியம் அவரோட கப்பலை பதுங்கி இருக்க வைக்கிறதோட மட்டும் இல்லாம கேப்டன் தாமஸோட கப்பலையும் பதுங்கி இருக்கவே சொல்றாரு. இப்படி பதுங்கி இருக்க சொல்றது ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 1 மாசம் 2 மாசம் கிடையாது, சில மாசங்கள் வரைக்கும் பதுங்கி இருக்க வைக்கிறாப்ல. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தாமஸ்க்கு செம்மையான ஒரு கடுப்பை கிரியேட் பண்ணுது. ஒண்ணு போய் அட்டாக் பண்றதுன்னா அட்டாக் பண்ணி தங்கத்தை தூக்கிட்டு வந்துடணும், இல்லாட்டா அந்த பிளானை கம்ப்ளீட்டா விட்டுட்டு வேற ஏதாச்சும் கப்பலை போய் அட்டாக் பண்ணணும். அதை விட்டுட்டு ஒரே இடத்துல இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஒழுங்கா இப்ப என் கூட அட்டாக் பண்ண வரீங்களா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் வில்லியம்ட்ட கேட்கிறாப்ல. அதுக்கு வில்லியம் இப்போ போறது சரியா இருக்காது, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுறாப்ல. அப்படி அவாய்ட் பண்ண உடனே தாமஸ் வில்லியம் பார்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா அது வேலைக்கே ஆகாது, உன்னோட ஐடியாவே எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீ ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணா போய் எக்ஸிக்யூட்டே பண்ண மாட்டேன்ற, ரொம்ப பயப்படுற, பிளானும் புவரா போடுற. சோ இனிமேல் உன் வழி வேற என் வழி வேற, நீ இனிமேல் உன் கப்பலை தனியா கொண்டு போய் எதை வேணா அட்டாக் பண்ணிக்க, நான் இனிமேல் என் கப்பலை தனியா கொண்டு போய் எதை வேணா அட்டாக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் அவரோட கப்பல் எடுத்துட்டு தனியா போறாரு. அப்படி போறப்ப அந்த கப்பல்ல வேலை பார்க்குற எல்லாரையும் பார்த்து தாமஸ் ஒரே ஒரு விஷயத்த சொல்றாரு, இனிமேல் நம்ம தனியா தான் செயல்பட போறோம், என் கூட இருந்து வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் என் கூட இருங்க, இல்ல உங்களுக்கு என்னைய விட வில்லியம் தான் நல்ல கேப்டன் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க வில்லியம் கிட்டே போய் ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்படி ஒரு சொல்றப்ப அந்த கப்பல்ல வேலை பார்த்த யாருக்குமே தாமஸை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு சுத்தமா மைண்டே இல்ல. ஏன்னா அந்த ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க திங்க் பண்ணி பாக்குறப்ப வில்லியம் பார்த்தா அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா பிளானும் போட மாட்டேன்றாப்ல, பயப்படவும் செய்யறாரு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சோ அதனாலே தாமஸோட அந்த சிங்க் போர்ட் கப்பல்ல இருந்த எல்லாருமே தாமஸ் கூட தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ணதுல ஒரு முக்கியமான நபர் தான் நம்ம நேவிகேட்டர் அலெக்சாண்டரும். எஸ் தாமஸ் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான கேப்டன் இல்ல அப்படினாலும் இவர்ட்ட ஒரு நல்ல போல்ட்னஸ் இருக்கு, அதே நேரத்துல ஒரு வேகமும் இருக்கு. சோ இவர் கூட நம்ம டிராவல் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் பார்த்தீங்கன்னா தாமஸ் கூட டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தாமஸ் கூட பயணிக்கிறாரு. அப்படி பயணிக்கிற அந்த ஒரு காலகட்டம் 1704வது வருடம். சோ அப்படி பயணிக்கிறப்ப லாஸ்ட் ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா எதிரி நாட்டு கப்பல், அதாவது ஸ்பானிஷ் கப்பலோட அடிக்கடி அவங்க போயிட்டு சண்டை போட வேண்டிய இருந்துச்சு இல்லையா. சோ அப்படி சண்டை போட்டதுனால உங்க கப்பல்ல சின்ன சின்ன டேமேஜும் கிரியேட் ஆச்சு இல்லையா. அதுல முக்கியமா இந்த கப்பலோட ஸ்கல் இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது முன்பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த முன்பகுதியில சின்ன டேமேஜ் கிரியேட் ஆயிருக்கிறத தாமஸ் நோட் பண்ணிடுறாரு. சோ அப்படி நோட் பண்ண உடனே இதுக்கு மேலே இந்த கப்பலை நம்ம கண்டினியூஸா ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த கப்பலோட கல் இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆகி இந்த கப்பல் கடலா மூழ்கி போயிடும். சோ உடனே பக்கத்துல ஏதாச்சும் ஒரு தீவு இருக்கான்னு பார்ப்போம். அப்படி தீவு இருந்துச்சு அப்படின்னா அங்க கொண்டு போய் இந்த கப்பலை நிப்பாட்டி முதல் ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஏதாச்சும் தீவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் தேடுறாப்ல. அப்படி தேடுறப்ப நம்ம நேவிகேட்டர் அலெக்சாண்டர் அவரோட பைனாகுலர் வழியா பார்த்து தூரமா ஒரு தீவு இருக்கு, அதை கண்டுபிடிச்சிடறாரு. அப்படி கண்டுபிடிச்ச உடனே இங்க ஒரு தீவு இருக்கு, அந்த தீவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே தாமஸும் அந்த கப்பலை அந்த தீவை நோக்கி விடுறாரு. அப்படி இவங்க விடுற அந்த ஒரு தீவு தூரமா இருந்து பாக்குறதுக்கே செம்ம அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஏன்னா அந்த தீவுல அழகான மலைகளும் இருக்கு, எக்கச்சக்கமான கிரீனிஷான மரங்களும் இருக்கு, அது மட்டும் கிடையாது பியூட்டிஃபுல்லான கடற்கரையும் இருக்கு. சோ இந்த ஒரு தீவு ஒரு பெர்ஃபெக்ட்டான தீவா நம்மளுக்கு இருக்கும். அங்க போயிட்டு நம்ம ஆங்கர், அதாவது நங்கூரத்தை போட்டு நிப்பாட்டிட்டு இந்த கப்பல்ல இருக்கிற சின்ன சின்ன டேமேஜஸ் சரி பண்ணுவோம், அதாவது பேட்ச் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் அந்த கப்பல் அங்க ஓடிட்டு போய் ஆங்கரை போட்டு நிப்பாட்டி பேட்ச் ஒர்க் பண்ண சொல்றாரு. அந்த கப்பல்ல இருந்த வேலையாட்களும் கீழே இறங்கி அந்த கப்பல்ல இருக்கிற சின்ன சின்ன டேமேஜை பேட்ச் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கப்பே தாமஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வேகமா பேட்ச் ஒர்க் பண்ணுங்க, நம்ம இங்கெல்லாம் ரொம்ப நாள்லாம் இருக்க முடியாது, ஏன்னா எப்ப வேணாலும் ஸ்பானிஷ் கப்பல் இங்க வந்து நம்மள அட்டாக் பண்ணலாம், நம்ம வேகமா கடற்குள்ள போயிட்டு எக்கச்சக்கமான எதிரி கப்பல் அட்டாக் பண்ண மட்டும் தான் நிறைய சம்பாதிக்க முடியும். சோ வேகமா பேட்ச் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரஷ் பண்றாரு. இந்த ஒரு ரஷ்னஸ் பாத்தீங்கன்னா நம்ம அலெக்சாண்டருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏன்னா இந்த கப்பலோட ஹல் இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது முன்பகுதி இருக்கு பாத்தீங்களா, அது நல்லாவே டேமேஜ் ஆயிருக்கு. இந்த ஒரு டேமேஜை சரி பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது 1 to 2 மாசமாச்சும் ஆகும். ஆனா இவர் பாத்தீங்கன்னா 1 to 2 நாள்ல எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ல. சோ அப்படி அவசரமா சரி பண்ணி இந்த கப்பலை கடலுக்குள்ள எடுத்துட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த கப்பல் போயிட்டு இருக்கப்பே பாதிலே மூழ்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சோ அந்த ஒரு சிச்சுவேஷன் மட்டும் நடந்துட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலெக்சாண்டர் கேப்டன் தாமஸ்ட போயிட்டு, சார் நீங்க அவசரப்படுறதுல எனக்கு புரியுது, எதிர்நாட்டு கப்பல் அட்டாக் பண்றது நம்மளுக்கு முக்கியம் தான், ஆனா அப்படி அட்டாக் பண்றப்ப நம்ம கப்பல் கொஞ்சமாச்சும் தாக்கு பிடிக்கணும். சோ நீங்க அவசரப்படாம இந்த கப்பலுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து ரிப்பேர் பண்ண வச்சீங்க அப்படின்னா இந்த கப்பல் நல்லாவே தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா இதை தாமஸ் ஏத்துக்கிறதுக்கு தயாராவே இல்ல. எவ்வளவு தூரம் பேச்சு ஒர்க் பண்ணிருக்காங்களோ அதோட போதும், நம்ம இப்பயே இந்த கப்பல் இங்க இருந்து எடுத்துட்டு கிளப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்டோம்னா அலெக்சாண்டர் பக்கு நடிச்சிருது. ஆத்தாடி இவன் அவசரப்படுறத பார்த்தா இவன் போய் கப்பலை மூழ்கடிக்கிறதுல மட்டும் இல்லாம நம்மளையும் கொண்டு விடுவான் போல, இப்படி டேமேஜான கப்பல்ல பயணிக்கிறதுக்கு பதிலாக இந்த தீவுலயே நம்ம இறங்கி இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் சொல்றதை நீங்க கேட்கல அப்படின்னா இதுக்கு மேலே நான் உங்களுக்கு நேவிகேட்டரா ஒர்க் பண்றதுக்கு தயாரா இல்ல, நான் என்னோட உடமைகள்லாம் எடுத்துட்டு உடனே இந்த கப்பல்ல இருந்து கீழே இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உடமைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு கப்பல்ல இருந்து கீழே இறங்கி கரையில போய் நிக்கிறாப்ல. அப்படி நின்றுட்டு திரும்பி பாக்குறாப்ல, பார்த்தா பாக்குறதுக்குள்ள அந்த கப்பல்ல இருந்து நங்கூரத்தை எடுத்துட்டு கப்பலை ஓட்டிட்டு உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது கடலுக்குள்ள போக ஆரம்பிச்சிடறாங்க. அதை பார்த்தோன்னே அலெக்சாண்டர் பக்குன்னு ஆயிடுது. என்னடா நம்ம நேவிகேட்டரா இருக்கும், நம்ம கீழே இறங்கணும் அப்படின்னா கொஞ்சம் தாமஸ் மனசு மாறி மறுபடியும் கப்பல் என்னை ஏத்திட்டு இங்கே இருக்க சொல்லுவார் நினைச்சா, அதாவது ரிப்பேர் பண்ண வச்சிருவார் அப்படின்னு நினைச்சா இவரோட கப்பல் எடுத்துட்டு உள்ள போயிட்டாப்ல. அதுவும் இந்த கடற்கரையில வேற நம்ம மட்டும் தான் இருக்கோம், எல்லாம் கப்பல்ல ஏறிட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம ஈகோவை விட்டு கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா நம்ம இங்கே மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கப்பலை நிப்பாட்டுங்க சொல்லிட்டு கடலுக்குள்ள இறங்கிட்டு ஓடுறாப்ல. ஆனா அப்படி ஓடுறப்ப அந்த கப்பலுக்கு மேல
மேல நின்று இருந்த தாமஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அலெக்சாண்டரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, நீ ஒரு கலகவாதி, உனக்கு இதுதான் சரியான தண்டனையா இருக்கும், இவனுக்கு துணை போகணும்னு சொல்லிட்டு யாராச்சும் வந்தீங்க அப்படின்னா உங்களையும் இந்த தீவிலேயே நான் இறக்கி விட்டு போயிருவேன். ஒழுங்கு மரியாதை இனிமேலாச்சும் நான் சொல்றதை நீங்க கேளுங்க, நான் சொல்றதை கேட்காம அதிக பிரசங்கித்தனமா ஏதாச்சும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே நிலைமை தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பல்ல இருக்கவங்களையும் வான் பண்றாப்ல. அதே நேரத்தில் இந்த கப்பல்ல ஏற வரேன்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா, அந்த அலெக்சாண்டரை பார்த்து தாமஸ் மார்க்கிங்கும் பண்றாரு. நம்ம அலெக்சாண்டர் முடிஞ்ச அளவுக்கு இந்த கப்பலை பிடிச்சலாம்னு சொல்லிட்டு உள்ள இறங்கி ஓடி வர்றாப்ல. ஆனா அப்படி ஓடி வர்றதுக்குள்ளேயே தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இடுப்பை தாண்டி நெஞ்சளவுக்கு வரதை பார்த்தோன்னே அவரே பயந்துடுறாரு. இதுக்கு முன்னாடி நம்ம உள்ள போனோம் அப்படின்னா கடல்ல மூழ்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நின்ற மாதிரியே கையை காமிச்சு நிப்பாட்ட சொல்றாரு. ஆனா என்னத்தை நிப்பாட்ட சொன்னாலும் தாமஸ் அந்த கப்பல் மேல நின்றுட்டு டாட்டா மட்டும் தான் காமிக்கிறாரே தவிர கப்பலை நிப்பாட்டுற மாதிரியே தெரியல. அந்த கப்பல் கொஞ்சமா கடலுக்குள்ள போயிட்டு இவரோட பார்வையில இருந்து கம்ப்ளீட்டா மறைஞ்சிருது. சோ அந்த ஒரு டைம்ல அலெக்சாண்டருக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா தெரியல. ஒரு நிமிஷம் அப்படி இருளடைஞ்ச மாதிரி அதே இடத்துல நிக்கிறாரு. சரி, இதுக்கு மேலே நம்ம இங்க நின்றோம் அப்படின்னா வேலைக்காகாது, நம்ம கடற்கரைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கடற்கரைக்கு போயிட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா தாமஸ் சும்மா பயமுறுத்துறக்காண்டி கொஞ்சம் தூரம் போவாப்ல, அப்படி போயிட்டு மறுபடியும் கப்பல் இங்க கொண்டு வந்துருவார்ன்ற நம்பிக்கையில கடற்கரையிலேயே உட்கார்றாப்ல. ஆனா அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கப்ப அன்னைக்கு நைட்டும் ஆகுது, அடுத்த நாள் காலையும் ஆகுது. அடுத்த நாள் காலையாகியும் தாமஸோட அந்த ஒரு சிங்க் போட்டு கப்பல் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுற மாதிரியே தெரியல. தட் மீன்ஸ் இப்போ நம்ம அலெக்சாண்டர் பாத்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத, எந்த ஒரு மனிதனுமே இல்லாத பசிபிக் பெருங்கோட நடுவில் அமைஞ்சிருக்கிற ஒரு சின்ன தீவுல தனியாளா கைவிடப்பட்ட நிலையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்படி ஒரு தன்னந்தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த ஒரு தீவை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, சிலி நாடு இருக்கு பாத்தீங்களா, அந்த சிலி நாடுல இருந்து கிட்டத்தட்ட 460 மைல் தொலைவில் அமைந்திருக்கிற ஒரு சின்ன தீவு தான் இந்த ஒரு தீவு. சோ இந்த தீவை சுத்தி சுற்று வட்டாரத்துல எங்கேயுமே நடுப்பகுதி கிடையாது, சுத்தி கடல் மட்டும்தான் இருக்கும். இந்த தீவோட பெயரு ஐலாண்ட் ஆஃப் மாசா டியாரா. சோ இந்த ஒரு டியாரா தீவுல இப்ப எந்த விதமான உதவியுமே இல்லாம தாங்கிட்டு இருக்கிற சின்ன சின்ன உடைமைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு தன்னந்தனியாளா ஏதாச்சும் தூரத்துல கப்பல் தெரிதான பார்த்த மாதிரியே நம்ம அலெக்சாண்டர் உட்கார்ந்துருக்காரு. சோ இவரும் பாத்தீங்கன்னா கடற்கரையிலே உட்காந்துட்டு நைட்டு ஃபுல்லா முடிச்சு கப்பல் ஏதாவது வருமானம் பார்த்துக்கிட்டே இருக்காப்ல. ஆனா எந்த கப்பலும் வர்ற மாதிரியே தெரியல. அடுத்த நாள் காலையிலையும் வரல. ஆனா கப்பல் தான் வரலையே தவிர இவருக்கு பசி வர ஆரம்பிச்சிருது. சோ உடனே நம்மகிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சு இந்த மூட்டை பைய ஓபன் பண்ணி பாக்குறாப்ல. அப்படி பாக்குறப்ப அவருடைய அதிர்ஷ்டத்துக்கு அதுல ஒரு ரைஃபிள் இருக்கு, சில புல்லட்ஸும் இருக்கு, அண்ட் ஒரு கத்தி இருக்கு, ஸ்மால் கெட்டிலும் இருக்கு. இந்த கெட்டில்ன்றது வேற எதுவும் கிடையாது, தண்ணியை கொதிக்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ற சின்ன மூடிப்பட்ட ஒரு பாத்திரம் தான் கெட்டில். அதுவும் பாத்தீங்கன்னா இவருடைய அதிர்ஷ்டத்துக்கு அவருடைய பையில இருக்கு. அதை தாண்டி இவருடைய சில துணிமணியும் இருக்கு. இதுக்கு மேல இவர்கிட்ட சாப்பிடறதுக்கு எதுவுமே கிடையாது. சோ வேற வழியே இல்ல, சாப்பிடணும்னா கடலுக்குள்ள இறங்கி மீனை பிடிச்சாதான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள இறங்கி மீனை பிடிக்க ஆரம்பிக்கிறாப்ல. அது ஸ்டார்டிங்ல அந்த அளவுக்கு ஈஸியான விஷயமா இவருக்கு இல்லவே இல்ல. இருந்தாலும் பசியில ஏதாவது பண்ணிதான் ஆகணும். சோ அதனாலே கஷ்டப்பட்டு தன்னுடைய கத்திய கம்பளை கட்டி வச்சு மீனை பிடிக்க ட்ரை பண்ணதுல சில மீன்களும் இவருக்கு கிடைக்குது. அப்படி கிடைச்ச மீன்கள கெட்டில தண்ணியை ஊத்தி அந்த மீனை போட்டு கீழே தீய வச்சு நல்லா கொதிக்க வச்சு சாப்பிடவும் செய்றாப்ல. அப்படி சாப்பிட்டுட்டு பையில வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறப்ப ஒரு பைபிளும் சில நேவிகேஷன் டூல்ஸும் அவர்கிட்ட இருந்திருக்கு. சோ இந்த பைபிளை பார்த்தோன்னே தான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இவர் சர்ச்சில் எக்கச்சக்கமான கலகங்களை பண்ணிருக்காப்ல இல்லையா. சோ அப்படி சர்ச்சில் பண்ண பாவங்களுக்கு கிடைச்ச தண்டனையா தான் இந்த ஒரு தீவுல நான் தனியா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டிக்கிறாப்ல. ஆனா என்னத்தை அப்படி திட்டிக்கிட்டாலும் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல கடவுள் வந்து ஒரு விஷயத்துல நம்மளுக்கு நல்லதான் பண்ணிருக்காப்ல. ஏன்னா அவர் நினைச்சிருந்தா நம்மள வெறும் மண் இருக்க ஒரு தீவுல கொண்டு போய் விட்டுருக்கலாம். ஆனா இந்த ஒரு தீவு அப்படி தீவா இல்ல. இதுல மலைகளும் இருக்கு, எக்கச்சக்கமான மரங்களும் இருக்கு. அது மட்டும் கிடையாது, நம்ம தேடி போனா உணவுகளும் கிடைக்கிறதுக்கான எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்படிப்பட்ட ஒரு அழகான தீவுல நம்மளை விட்டதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றியும் சொல்றாப்ல. ஆனா என்னத்தான் நன்றி சொல்லணும், அந்த கடற்கரையை விட்டுட்டு அந்த மலைப்பக்கம் போறதுக்கு இவருக்கு ஐடியாவே இல்ல. ஏன்னா இவர் பாட்டுக்கு அந்த மலைப்பக்கம் போன அந்த சமயத்துல ஏதாவது ஒரு கப்பல் வந்துருச்சு அப்படின்னா இவர் விட்டுட்டு போயிடும் இல்லையா. சோ அதனாலே அதுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரையிலேயே உட்கார்ந்துட்டு இருக்காப்ல. இப்படியே நாட்கள் ஓடுது, நாட்கள் வாரங்களா மாறுது, அந்த வாரங்கள் மாதங்களாவும் மாறுது. கடைசி 1704 வருஷம் அக்டோபர் மாதமும் வருது. அந்த ஒரு சீசன் பாத்தீங்கன்னா அந்த தீவுல ஸ்பிரிங் சீசன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அங்க இருக்க பூக்கள் எல்லாமே பூத்து குலுங்க ஆரம்பிக்குது. ஆனா இந்த ஒரு விஷயத்த கூட அலெக்சாண்டர் ரசிக்காம வெறிச்சோன்னு அந்த கடல்ல மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காப்ல. அவருடைய எண்ணம் ஃபுல்லா ஏதாவது ஒரு கப்பல் நம்மளுடைய கண்ணில் பற்றாதாம், அதன் மூலமா நம்ம வீட்டுக்கு போயிட மாட்டோமா அப்படின்றதுல மட்டும்தான் இருக்கவே செஞ்சுச்சு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா மக்கள் அளவுக்கு அதிகமா இருக்க இடத்துலயே வாழ்ந்து பழகினவர் தான் நம்ம அலெக்சாண்டர். ஏன் அவங்க வீட்டை எடுத்துக்கிட்டா கூட அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 பேர் இருக்காங்க இல்லையா. சோ எப்பயுமே கூட்டம் கூட்டமா ஆட்கள் மத்தியில இருந்த அலெக்சாண்டர் இப்ப இந்த தீவுல தனியா இருக்காரு இல்லையா. அதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷனை கிரியேட் பண்ணுது. இருந்தாலும் இந்த கடற்கரையை விட்டு நகர்ந்து எங்கேயுமே போக மாட்டேன்றாப்ல. இப்படியே சில மாதங்களும் கிடக்குது. அத்தனை மாதங்களும் மீனை பிடிக்கிறது, தின்றது, கடற்கரையிலே உட்காந்துட்டு கப்பல் எதுவும் வருதான்னு சொல்லிட்டு பாக்குறதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்நாட்களை கழிச்சிட்டு இருக்காப்ல. அது மட்டும் கிடையாது, இது வரைக்கும் சர்ச்சில் கலகம் மட்டுமே பண்ணிட்டு இருந்த நம்ம அலெக்சாண்டர் இப்ப பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாப்ல. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இவருக்கு பொறுமையையும் வாழ்க்கையோட நியதிகளையும் கற்றுத்தருது.
அப்படி கற்று தந்துட்டு இருக்கப்பே அந்த வருஷத்தோட ஃபாலோ வருது, அதாவது இயர் எண்டோ வருது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த தீவுல அளவுக்கு அதிகமா பனி விழுகவும் ஆரம்பிக்குது, அதே நேரத்துல மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயத்த கூட கண்டுக்கிறாம அவர் அப்படியே கடற்கரையிலேயே உட்கார்ந்த மாதிரியே வெறிச்சோடைய கடலையே பார்த்துட்டு இருக்காப்ல. ஆனா அந்த டைம்ல தான் அந்த கடற்கரையில சின்ன சின்ன உயிரினங்களும் வர ஆரம்பிக்குது. அது ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் தான் வந்திருக்கு, அதை பெருசா இவர் கண்டுக்கிறாம உட்கார்ந்துட்டு இருந்திருக்காப்ல. ஆனா டைம் போக போக பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா வர ஆரம்பிச்சிருது. அதுக்கு தான் சீ லைன் அப்படின்ற ஒரு வகையான உயிரினம். அந்த சீ லைன் கூட்டம் கூட்டமா வரத பார்த்தோன்னே இவர் பயப்பட ஆரம்பிச்சிடாப்ல. ஏன்னா இந்த காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா இந்த சீ லைன்ஸ் மேட்டிங் பண்ணுமாம், அதுக்காக தான் இந்த தீவோட கடற்கரைக்கே வந்திருக்கு. அப்படி இருக்கிற அந்த சீ லைன்ஸ்க்கு மத்தியில இவர் மாட்டிக்கிட்டார் அப்படின்னா அதுக்கு இவரை கொல்றது கூட வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் கிடையாது, அந்த டைம்ல குளிர் வேற அளவுக்கு அதிகமா இருந்துச்சு இல்லையா, சோ அதனாலே இதுக்கு மேலே நம்ம கடற்கரையில இருந்தோம் அப்படின்னா நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவுக்கு வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட 9 மாதங்கள் கழித்து முதல் முறையா கடற்கரையில இருந்து மலையை நோக்கி நடந்து போறாரு. அப்படி நடந்து போறதோட மட்டும் இல்லாம இவருக்குரிய வீடை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாப்ல. ஏன்னா இப்ப மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, பனியும் உழுக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதுல இருந்து ப்ரொடெக்டிவா இருக்கணும் அப்படின்னா சேஃப்டியான ஒரு வீடை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையில தேடி கண்டுபிடிச்சு பிமெண்டோ அப்படின்ற ஒரு மரத்தை கண்டுபிடிக்கிறாப்ல. அப்படி கண்டுபிடிச்சுன்னு தான் வச்சு இந்த கத்தியை வச்சு அந்த மரத்தை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி வெட்டி அந்த மரத்தை கம்ப்ளீட்டா சாச்சு அதுல இருக்க கட்டைகளை வெட்டி அழகான ஒரு வீடை உருவாக்குறாப்ல. அப்படி உருவாக்குற அந்த ஒரு வீட்டுக்கு மேற்கூரை வேணும் இல்லையா, சோ அதுக்காக அந்த மலையோட எஜ்ஜில பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கோரை பொருட்கள் இருக்கதை நோட் பண்றாப்ல. சோ அந்த கோரை பொருட்களை பறிச்சுட்டு வந்து நல்லா காய வைக்கிறாப்ல. அப்படி காய வச்சதுக்கு அப்புறம் அதையே அந்த வீட்டோட மேற்கூரையாவும் வெயிறாப்ல. சோ இதை ரெடி பண்ணோன்னே அவருக்கு ஒரு பெர்ஃபெக்டான வீடு ரெடி ஆயிடுச்சு. அந்த வீட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா மரக்கட்டைகளை வச்சு அழகான ஒரு கட்டிலையும் ரெடி பண்ணிடுறாப்ல. அந்த கட்டிலுக்கு மேலேயே அந்த பொருட்களை போட்டு பஞ்சு மெத்த மாதிரி ரெடி பண்ணிடுறாப்ல. சோ இந்த ஒரு வீடு பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு பெர்ஃபெக்டான வீடாவும் மாறிடுச்சு, அதுலயே படுத்து தூங்கவும் செய்றாப்ல. ஆனா என்னதான் இந்த ஒரு வீடு இவரை குளிர் மலையில இருந்து ப்ரொடெக்ட் பண்ணாலும் நைட் இவர் தூங்குறப்ப இவருடைய கால்ல ஏதோ ஒண்ணு நறுக்கு நறுக்கு கடிக்கிற மாதிரியே தெரியும். அப்படி தெரிஞ்சோன்னு டக்குன்னு எந்திரிச்சு பாப்பாப்ல. அப்படி பாக்குறப்ப குடுக்குடுன்னு ஏதோ ஒண்ணு ஓடும், என்னடா இப்படி ஓடுதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பாக்குறப்ப தான் அவருக்கே தெரியுது இவர் உருவாக்குன இந்த ஒரு வீட்டுக்குள்ள இவர் மட்டும் குடியிருக்கல, மலைப்பனிக்கு பயந்துட்டு எக்கச்சக்கமான எலிகளும் குடியேற ஆரம்பிச்சிச்சு அப்படின்றது. சோ அந்த எலிகள் தான் பாத்தீங்கன்னா இவர் தூங்குறப்ப இவருடைய கால் கையெல்லாம் பிடிச்சி கடிகளின்னு கடிச்சு வச்சிருமாம். சோ அதனால இவரால் அந்த அளவுக்கு பெருசா தூங்கவே முடியல. சோ இதுக்கு ஒரு முடிவு கட்டியானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலிகளை வெட்டுறதுக்கு இவரும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மெத்தட்ஸை ட்ரை பண்ணி பாக்குறாப்ல. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியே தெரியல. அப்பதான் இவருக்கே ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த எலிகள் இந்த மலையில நேட்டிவாவே இருக்க விஷயம் கிடையாது, இது இந்த தீவுக்கு வந்த கப்பல்கள்ல இருந்து இடம்பெயர்ந்த உயிரினம் அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. சோ இந்த எலிகளை நம்ம அடிச்சலாம் துரத்த முடியாது, இதுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிச்சானோ அப்படின்னு சொல்லிட்டு மலையில ஏறி தேர்றாப்ல. அப்படி தேர்றப்பதான் அந்த மலைகள்ல எக்கச்சக்கமான காட்டு பூனை இருக்கதையும் கண்டுபிடிக்கிறாப்ல. சோ இந்த பூனைகளை நம்ம பிடிச்சு போய் வீட்டுல வச்சோம் அப்படின்னா நமக்கு எலித்தொலை இருக்காது அப்படின்றது அலெக்சாண்டருக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலே எலியை துரத்துறதுக்கு பூனையை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாப்ல. ஆனா பூனையை பிடிக்கிறதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயமா என்ன, அது ஈஸியா நழுவி ஓடிடும் இல்லையா. சோ அதனாலே அவரால் ஒரு பூனையை கூட பிடிக்க முடியல. இருந்தாலும் எப்படியாச்சும் ஒரு பூனையாவது பிடிச்சிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தேடுன்னு தேடுறாப்ல. அப்படி தேடி கடைசியா ஒரு கர்ப்பிணி பூனையை கண்டுபிடிச்சிடறாப்ல. அப்படி கண்டுபிடிச்சோன்னே அதை நோக்கி இவர் போறப்ப அந்த பூனை ஓடவே இல்லை. சோ அதை அழகா பிடிச்சிட்டு தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாப்ல. சோ அந்த ஒரு பூனையை இவர் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சதுல இருந்து எலிகள் இவர் வீட்டுக்குள்ள வரவே பயந்துச்சு. அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு பூனையை பார்த்தோன்னே மற்ற பூனைகளும் இவருடைய வீட்டுக்குள்ள வந்து தங்க ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு பக்கம் பாக்குறப்ப இவருக்கு ஒரு செம்மையான இரிட்டேஷனை கிரியேட் பண்ணுது. ஏன்னா ஆல்ரெடி இப்பதான் பாத்தீங்கன்னா எலிகளை அடிச்சு துரத்தி விட்டாப்ல, இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் பூனை வந்து உட்கார ஆரம்பிச்சிச்சு இல்லையா. அதுவும் எலி கூட பாத்தீங்கன்னா காலை தான் கடிக்க ட்ரை பண்ணும், ஆனா பூனை பாத்தீங்கன்னா இவருடைய பெட்டையே ஆக்குப்பை பண்ணிடும் இல்லையா. சோ அந்த ஒரு விஷயம் இவருக்கு கடுப்பை கிரியேட் பண்ணுது. ஆனா என்னத்த கடுப்பை கிரியேட் பண்ணாலும் இந்த பூனைகள் மூலமா இவருக்கு எக்கச்சக்கமான நல்ல விஷயங்களும் நடக்குது. அது வரைக்கும் தீவுல பாத்தீங்கன்னா தனியா மட்டும் தான் இருந்தார் இல்லையா. சோ அதனாலேயே பேச்சு துணைக்கு இவருக்கு யாருமே இல்லாம இருந்தாங்க. அதனாலே பேசுறதே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மறக்கிற ஸ்டேஜுக்கு அவர் போயிருந்தாரு. அப்படி போன அந்த ஒரு டைம் தான் இந்த பிரெக்னன்ட் பூனை அவர் புடிச்சிட்டு வந்தார் இல்லையா. அப்படி புடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் பேச்சு துணைக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஆள் கிடைச்ச மாதிரி அவருக்கு ஃபீல் கிடைச்சிருக்கு. சோ அதனாலே இது வரைக்கும் தான் மறந்த சில விஷயங்களை இப்ப அந்த பூனை கூட பேசுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா அவர் இருக்கிற டிப்ரெஷனை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணுது. அது மட்டும் கிடையாது, அவரோட வீட்டுக்குள்ள வர பூனைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பூனைகள் கூட சேர்ந்து ஒரு விளையாடவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் அவர் இருக்கிற சின்ன சின்ன டிப்ரெஷன் அண்ட் கோபம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து பறந்து போக வைக்குது. அது மட்டும் கிடையாது, அந்த பூனைகள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இவர் கொஞ்சம் கொஞ்சமா டான்ஸும் பழைய கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. கூடுதலா இவர் ஏதாச்சும் ஒரு மீனை பிடிச்சிட்டு வந்து சாப்பிடுவார் பாத்தீங்களா, அப்படி சாப்பிடுற மீன்ல எக்கச்சக்கமான மீன்களை பாத்தீங்கன்னா இந்த பூனைகளுக்காக அவர் ஷேர் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அதுவுமே ஒரு நல்ல ஃபீலை பாத்தீங்கன்னா அவரோட மைண்ட்ல கிரியேட் பண்ணுது. அதுவே அவருக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியையும் கொடுக்குது. ஆனா என்னத்த பாசிட்டிவான எனர்ஜியை கொடுத்தாலும் இந்த தீவுலயே ரொம்ப நாள் தங்கிடவும் முடியாது இல்லையா. சோ அதனாலே அவர் கட்டிருக்கிற வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு அவர் வச்சிருக்கிற பைனாகுலர் வழியா ஏதாச்சும் தூரமா கப்பல் வருதான்னு சொல்லிட்டு எப்பயுமே பார்த்துட்டே தான் இருப்பாப்ல. ஆனா என்னத்தை பார்த்தாலும் ஒரு கப்பல் கூட அந்த தீவுக்கு வர்ற மாதிரியே தெரியல. சோ இது இவருக்கு ஒரு விதமான மன உளைச்சலை கொடுத்தாலும் அந்த வீட்டுல இருக்கிற பூனைகள் பாத்தீங்கன்னா இவருக்கு
அவருக்கு ஒரு நல்ல ஒரு மன நிறைவை தான் கொடுக்குது. சோ அதுக்கப்புறம் நம்ம அலெக்சாண்டர் பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற சில பூனைகளை பார்த்தீங்கன்னா தன்னோட வேட்டைக்காகவும் ட்ரெயின் பண்றாரு. அப்படி ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பூனைகளை கூப்பிட்டு காட்டுக்குள்ள போறாப்ல. அப்படி போறப்பதான் இவருக்கே தெரியுது அந்த காடுகள்ல ஆடுகளும் இருக்கு அப்படின்றது. சோ அந்த ஆடுகளை பார்த்த உடனே ஆத்தாடி ஆடே இருக்கா, நம்ம இது தெரியாம இத்தனை மீனை மட்டுமே பிடிச்சு தின்னுட்டு இருந்தோம். சோ இப்போ நம்ம ஆடை பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டுக்கறியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுல இருக்கிற காட்டாடுகளை வேட்டையாடுறதுக்கு ட்ரை பண்றாப்ல. ஆனா அப்படி ட்ரை பண்றப்ப பெரிய பெரிய ஆடுகள்லாம் அசால்ட் அவர்ல இருந்து தப்பிச்சு ஓடிடுது. ஆனா சின்ன ஆடுகள் பார்த்தா ஓட முடியாம அதே இடத்துல நிக்குது. அந்த ஆடுகள் எல்லாத்தையுமே தான் வச்சிருக்கிற பூனைகளை வச்சு அழகா வேட்டையாடி வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு வச்சிருக்கிற கெட்டில் இருக்கு பாத்தீங்களா, அதுல கறிகள் எல்லாத்தையும் வெட்டி வெட்டி போட்டு வேக வச்சு செம்மையான ஒரு ஃபீஸ்ட் உணவை சாப்பிடுறாப்ல. அந்த ஒரு விஷயம் அவருக்கு செம்மையான ஒரு சாட்டிஸ்பாக்சனை கொடுக்குது. அண்ட் இவர் பிடிச்சிட்டு அந்த ஆடுகள் இருக்கிற மற்ற துண்டுகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டுல இருக்கிற பூனைகளுக்கும் போடுறாப்ல. இப்படியே பார்த்தீங்கன்னா நாட்கள் ஓடுது, நாட்கள் மாதங்களா மாறுது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவரோட ஸ்கில்லும் வளர ஆரம்பிக்குது. அதாவது வேட்டையாடுற ஸ்கில் பாத்தீங்கன்னா நல்லாவே வளருது. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஆடுகளை தானே போய் துரத்தி ஓடி ஓடி பிடிச்சிட்டு இருந்தாப்ல. ஆனா மாதங்கள் போக போக அவரோட ஸ்கில் வளர வளர பெரிய பெரிய ஆடுகளை கூட எப்படி ஓடி போய் பிடிக்கிறது, எப்படி போனா ஈஸியா ஆட மடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல ட்ரிக்ஸ் அவர் கண்டுபிடிக்கிறாப்ல. அப்படி கண்டுபிடிக்கிற அந்த ட்ரிக்ஸே பாத்தீங்கன்னா இவருக்கு செம்மையான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணுது. ஏன்னா வேட்டையாடுறது அப்படின்றது செம்மையான விஷயம் இல்லையா. அப்படி வேட்டையாடி அந்த ஆடை பிடிச்சி சாப்பிடுறதுன்றது அதை விட பெரிய விஷயம் இல்லையா. ஏன்னா சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லாதப்போ ஒரு நல்ல ஃபீஸ்ட் கிடைச்சுன்னா அது செம்மையான ஃபீலை கொடுக்கும் இல்லையா. சோ அந்த ஒரு விஷயம் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டையும் கிரியேட் பண்ணுது, பாசிட்டிவான சில எனர்ஜியையும் கொடுக்குது. சோ அதனால அடுத்தடுத்து பெரிய பெரிய ஆடை வேட்டையாடலாம் சொல்லிட்டு ஒரு மூவ் பண்ணிட்டே இருக்காப்ல. அப்படி மூவ் பண்ற அந்த ஒரு மூவே இவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணுது. எஸ், ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆடை அவர் பார்த்துறாப்ல. அந்த ஆடை பார்த்த உடனே இந்த ஆடை நம்ம பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வெறித்தனமான ஒரு விருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடை பிடிக்கிறதுக்காண்டி போறாப்ல. அப்படி போறப்ப அந்த ஆடு ஒரு பாறையோட உச்சியில இருக்கு. அந்த உச்சியில போயிட்டு இந்த ஆடை பிடிக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இருந்தாலும் அந்த ஒரு ஆடை நம்ம பிடிச்சே ஆனோம்னு சொல்லிட்டு அந்த பாறையில மெல்ல 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 ஏற முடியாப்ல ஏறாப்ல. அப்படி ஏறி கடைசியா அந்த ஆடு இருக்கிற இடத்தையும் அடைஞ்சு அந்த ஆடு டப்புக்குன்னு பிடிச்சிடறாப்ல. அப்படி பிடிக்கிற அந்த ஒரு டைம் அந்த ஆடு லைட்டா சரக்குன்னு எவ்விருது. அப்படி எவ்வளப்ப பார்த்தீங்கன்னா இவரையும் பிடிச்சி அது இழுத்துருது. அப்படி இழுத்த உடனே அந்த பாறையோட உச்சில இருந்து சரன்னு அப்படியே கீழே உழுகுறாப்ல. அப்படி உழுகுற அந்த ஒரு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாவே இருக்கு. சோ அந்த ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து கீழே விழுந்தார் அப்படின்னா அவரோட உயிரே போயிடும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அந்த டைம்ல வேற எதுவும் செய்ய முடியாது இல்லையா. சோ அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே மல்லாக்கா உழுகுறாப்ல. அப்படி உழுகுறப்ப அவரோட நல்ல நேரத்துக்கு அவர் உழுகுற அந்த ஒரு இடத்துல அவருக்கு கீழே அந்த ஆடு விழுந்துருது. சோ அந்த ஒரு ஆட்டு மேல இவர் விழுந்ததுனால இவருக்கு அந்த அளவுக்கு பெருசா சேதங்கள் ஏற்படல. ஆனா பெருசா சேதம் ஏற்படல அப்படின்னாலும் அவரோட பாடியில இருக்கிற சின்ன சின்ன எலும்புகள் முறிஞ்சிருது. சோ அதனால அந்த இடத்துல இருந்து நகர முடியாம அன்னைக்கு நாள் முழுக்க பாத்தீங்கன்னா அதே இடத்துல படுத்து கிடக்காரு. அது அன்னைக்கு நாள் மட்டும் கிடையாது, அடுத்த 2-3 நாள் அதே இடத்துல தான் படுத்து கிடக்காரு. சரி, இதுக்கு மேலே நம்ம இப்படி படுத்தோம் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தவந்து அவரோட வீடு இருக்கிற அந்த ஒரு வீட்டையும் அடையிறாப்ல. அப்படி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமா வேட்டைக்கு போயிருப்பாரு பாத்தீங்களா. அப்படி வேட்டைக்கு போறப்ப எக்கச்சக்கமான ஆடுகளையும் பிடிச்சிட்டு வந்திருப்பாரு பாத்தீங்களா. அந்த ஆடுகள் எல்லாத்தையுமே பார்த்தா தினமெல்லாம் வெட்டி அவர் சாப்பிட மாட்டாப்ல. ஏன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது, நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம போகுது அப்படின்னா நம்மளுக்கு பேக்கப்புக்கு ஆடு வேணும் அப்படின்றதுக்காகவே சில ஆடுகளை பிடிச்சிட்டு வந்து அவரோட வீட்டுக்கு முன்னாடி கட்டியும் போட்டு வச்சிருந்திருக்காப்ல. அந்த ஆடுகளை தான் இவரோட பாடி ரெக்கவர் ஆகிற வரைக்கும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஆடுகளை ஒவ்வொன்னா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வெட்டி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்படி சாப்பிட்டு இருக்கப்ப இவரோட பாடியோட ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றதுக்காகவே அந்த ஆடுகள்ட்ட இருந்து கிடைக்கிற பாலையுமே இவர் கறந்து குடிச்சு சர்வைவ் ஆகவும் செய்யறாரு. இப்படியே பாத்தீங்கன்னா ஒரு மாதம் கிடக்குது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவரோட பாடி கொஞ்சமா ரெக்கவர் ஆகி நல்ல ஸ்டேஜுக்கும் வர்றாரு. அப்படி நல்ல ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை ஃபீல் பண்றாரு. ஏன்னா நம்ம தங்கி இருக்கிற வீட்லயே நம்ம தீ எரிச்சு நம்ம வாட்டுக்கு சமைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அது மரக்கட்டைகளை தீ பிடிக்க வச்சுச்சு அப்படின்னா நம்மளோட வீடு எரிஞ்சு போயிடும். சோ சமைக்கிறதுக்கு தனியா ஒரு வீடை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தங்கி இருக்கிற வீட்டுல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு மறைவான பகுதியில இன்னொரு வீட்டையும் உருவாக்குறாரு. அந்த ஒரு வீடை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சனுக்காக மட்டுமே யூஸ் பண்றாரு. அந்த ஒரு வீட்டுல தான் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு ஒரு ஆடுகளையும் கட்டி போடுறாரு. இப்படி ஒரு பக்கம் ஆடுகளை பிடிச்சி அதை உணவா மாத்தி சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்திலே பேரலாம் அந்த மலையில வேற ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடி போறப்பதான் அந்த மலையில எக்கச்சக்கமான பழங்கள் இருக்கிறதையும் நோட் பண்றாரு. காபேஜ் மாதிரியான சின்ன சின்ன ஃபுட்டும் அந்த மலையில இருக்கிறத அவர் நோட் பண்றாரு. அப்படி நோட் பண்ணதுக்கு அப்புறம் அதையும் பறிச்சுட்டு வந்து அதை தன்னோட உணவாகவும் மாற்ற ஆரம்பிக்கிறாரு. சோ மாதங்கள் போக பார்த்தீங்கன்னா இந்த தீவுல எந்தெந்த இடத்துல டேஞ்சர் இருக்கும், எந்தெந்த இடத்துல சேஃப்டியான இடம், எப்படி போனா எங்க போனா இறைய பிடிக்கலாம், எங்க போனா நம்மளுக்கு காய்கறி பழங்கள் கிடைக்கும், எந்த இடத்துல நல்ல தண்ணி கிடைக்கும், எந்த இடத்துல நம்ம மறைஞ்சிருக்கலாம் சொல்லிட்டு அக்குவேர் அனைவரும் அந்த தீவுல இருக்கிற பல விஷயங்களை நல்லாவே தெரிஞ்சுக்கிறாரு. அதாவது அந்த ஒரு தனியா இருக்கிற தீவுல ஒரு தனிக்காட்டு ராஜா மாதிரி வாழ ஆரம்பிக்கிறாரு. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருடங்களும் கிடக்குது. அப்படி 2 வருடம் கிடக்குற அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு போட்ட ட்ரெஸ்ஸே தான் போட்டுட்டு இருப்பாப்ல. அப்படி போட்டுட்டு இருந்த அந்த ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு மலையில ஏறுறது, அங்கிட்டு ஓடுறதுன்னு ஓடுனா அந்த ட்ரெஸ் கிழிஞ்சிரும் இல்லையா. சோ அப்படி ட்ரெஸ் கிழிஞ்சிச்சு அப்படின்னா அவரால் அந்த அளவுக்கு பெருசா சர்வே பார்க்க முடியாது இல்லையா. சோ அதனாலே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப அவர் சின்ன வயசுல அவங்க அப்பா கிட்ட கத்துக்கிட்ட தோல் பதனிடுற தொழில் இருக்கு பாத்தீங்களா, அது இவருக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா ஒரு ஆடை பிடிச்சி சாப்பிடறாரு இல்லையா. அப்படி சாப்பிடுறப்ப பாத்தீங்கன்னா ஆட்டோட தோல்லாம் உரிச்சு வெளியே தானே போடுவாரு.
சோ அந்த தோலை எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும், அதை நம்ம நல்லா அலசிட்டு அதை நம்ம ட்ரெஸ்ஸா மாத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாப்ல. அப்படி யோசிக்கிறோட மட்டும் இல்லாம அவர் வச்சிருக்கிற பை இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பையை எடுத்து திறந்து பாக்குறப்ப அவர் வச்சிருக்கிற நேவிகேஷன் டூல்ஸ் இருக்கிற ஒரு பையில ஒரு ஊசியும் சில நரம்புகள் இருக்கிறத பாக்குறாப்ல. அதை பார்த்த உடனே ஆத்தாடி இது இருந்தா போதுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரே பாத்தீங்கன்னா ஆட்டோட தோள்களை வச்சு ட்ரெஸ்ஸும் செய்யறாப்ல, அவருக்கு பிளாங்கெட்டும் செய்யறாப்ல. அப்படி செஞ்சதுக்கு அப்புறம் அந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு அடுத்தடுத்து வேட்டையாடவும் ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஒரு பக்கம் இந்த மாதிரி வேட்டையாடிட்டு மலையில போயிட்டு அங்கிட்டு இங்கிட்டு சொல்லிட்டு சுத்தி பாக்குறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் கப்பல் வருதா அப்படின்றத எப்பயுமே பார்த்துட்டு இருப்பாப்ல. அப்படி பாக்குறப்ப ஒரு விஷயத்த மட்டும் எப்பயுமே அவரோட மைண்ட்ல நல்லாவே நோட் பண்ணிக்கிறாப்ல. அதுதான் நம்ம மாட்டுக்கு ஒரு கப்பல் இந்த தீவு நோக்கி வருது அப்படின்னா அந்த கப்பலை பார்த்தோன்னே நம்ம மாட்டுக்கு இறங்கி குடுகுடுன்னு கடற்கரைக்கு ஓடிடக்கூடாது. ஏன்னா அப்படி ஓடி போய் நிக்கிறப்ப அங்க வந்து நிக்கிற கப்பல் ஸ்பானிஷ் கப்பலா இருந்துச்சு அப்படின்னா நம்மள அலேக்கா சிறைப்பிடிச்சிட்டு போயிருவாங்க. அப்படி சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்மள லேபர் கேம்ப்ல போட்டு அடி அடி நடிச்சு கொடுமைப்படுத்துவாங்க. அப்படி கொடுமைப்படுத்துற அந்த இடத்துல போய் நம்ம மாட்டிக்கிறதுக்கு இந்த தீவுல அழகா தனியாவே வாழ்ந்துட்டு போயிடலாம். சோ கடற்கரைக்கு வர்ற கப்பல பிரிட்டிஷ் பிளாக் பறந்தா மட்டும்தான் நம்ம கடற்கரைக்கு போகணும் அப்படின்றதுலயும் அவர் உறுதியா இருக்காரு. அப்படி உறுதியா இருக்கிறப்ப ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கப்பல் பார்த்தா அந்த கடற்கரை நோக்கி வர்றதை அவர் தூரமா இருந்து நோட் பண்றாப்ல. அதை நோட் பண்ண உடனே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட் அவரோட மைண்ட்ல கிரியேட் ஆகுது. அப்படி கிரியேட் ஆன உடனே அவர் இதுக்கு முன்னாடி மைண்ட்ல வச்சிருந்தாரு பாத்தீங்கன்னா ஒரு தியரி, அதாவது கப்பல்ல இருக்கிற பிளாக் என்ன இருக்குன்றத பார்த்ததுக்கு அப்புறம் தான் கீழே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி வச்சிருந்தாரு பாத்தீங்களா. அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டு கப்பலை பார்த்த உடனே நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு குடு 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 குடுன்னு சொல்லிட்டு கடற்கரை நோக்கி ஓடுறாப்ல. அப்படி ஓடி பக்கத்துல போறப்பதான் அவரே ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. அந்த கப்பல்ல பறந்துட்டு இருக்குது ஸ்பானிஷ் கொடி அப்படின்றது. அதை பார்த்த உடனே அவருக்கு பக்குன்னு அடிச்சிருது. சோ இதுக்கு மேலே நம்ம முன்னேறி போனோம் அப்படின்னா நம்மள புடிச்சிட்டு போயிருவாங்க அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலேயே மறுபடியும் அந்த கடற்கரையில இருந்து மலையேறி ஓடிடலாம் சொல்லிட்டு மலையில ஏற போறாப்ல. அப்படி ஏற போற அந்த ஒரு சமயத்திலேயே அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா ஆங்கரை போட்டு அந்த கடற்கரைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் இருந்த சில பேர் இறங்கி வந்துடுறாங்க. அப்படி இறங்கி வந்து அந்த சில பேரோட காதுல யாரோ ஓடுற சவுண்ட் கேட்டுருது. அப்படி கேட்டுட்டு திரும்பி பாக்குறப்ப தூரமா பார்த்தா அலெக்சாண்டர் ஓடிட்டு இருக்காப்ல. அதை பார்த்த உடனே அவங்க துப்பாக்கி வச்சு சட்டு சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொல்ற அந்த ஒரு துப்பாக்கி குண்டுகள் பாத்தீங்கன்னா அவருக்கு பக்கத்துல சரட் சரட்னு போயிட்டு போயிட்டு பின்னாடி அடிச்சுட்டே இருக்கு. அதை பாக்குறப்ப அவருக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. இருந்தாலும் எப்படியாவது தப்பிச்சு ஓடணும்னு சொல்லிட்டு அந்த மலைக்குள்ள மறைவான இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா புகுந்து புகுந்து அங்கிட்டு இங்கிட்டு சொல்லிட்டு ஓடுறாப்ல. பின்னாடி பாத்தீங்கன்னா ஸ்பானிஷ் படையவர்கள் இவர் துரத்திட்டே வர்றாங்க. அப்படி துரத்திட்டு வர்றப்ப திடீர்னு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மரத்தை பார்த்த உடனே அலெக்சாண்டர் அந்த இடத்துல நின்றுட்டு சரட்டு சரட்டுன்னு பாத்தீங்கன்னா அந்த மரத்து மேல ஏற ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா அப்படி ஏற அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பின்னாடி வர்ற அந்த படை வீரர்களுக்கு சுத்தமா தெரியல. ஏன்னா இவருக்கு எந்த இடத்துல போனா மறைவான பகுதி இருக்கும், எந்த இடத்துல போய் ஏறணும் அப்படின்னா நம்ம ஈஸியா மறைஞ்சுக்கலான்றது நல்லாவே தெரியும் இல்லையா. சோ அதனாலேயே உயரமான ஒரு மரத்துல சரட்டுன்னு ஏறி நிற்கிறாப்ல. இவரை துரத்திட்டு வந்த அந்த ஸ்பானிஷ் படைவர்கள் அங்கிட்டு இங்கிட்டு சொல்லிட்டு தேடுறாங்க. அப்படி தேடுறப்ப அந்த மரத்துக்கு அடியிலையும் வந்து தேடுறாங்க. ஆனா அப்படி தேடுறவங்க மேல நிமிர்ந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்கல. சோ அதனாலே அங்கிட்டு இங்கிட்டு தேடிட்டு சரி இவனை நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படி கிளம்பி போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவர் உருவாக்கி வச்சிருந்த அந்த ஒரு கிச்சன் ஹட் இருக்கு பாத்தீங்களா, அதாவது கிச்சன் ஷெல்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஷெல்டர் அவங்க கண்டுபிடிச்சு அங்க போயிடுறாங்க. அப்படி போன உடனே அங்க கட்டி போட்டு இருக்கிற அந்த ஆடுகள் எல்லாத்தையுமே அவங்களோட சாப்பாட்டுக்காக இழுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா இப்படி அவங்க அங்க இருந்து போறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு மேல டைம் எடுத்துடுறாங்க. அந்த ஒரு நாள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இவர் அந்த மரத்தோட உச்சியில தான் உட்காந்துட்டு இருக்காப்ல. அப்படி உட்காந்துட்டு இருக்கப்ப அங்க இருந்து அந்த கப்பல் அங்க இருந்து கிளம்புதான்னு பாத்துட்டே இருக்காப்ல. அப்படி பாக்குறப்ப அந்த கப்பல் அங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் அந்த மரத்துல இருந்து கீழே இறங்கி தன்னோட இடத்துக்கு போறாப்ல. அப்படி போறப்ப அவர் கிச்சனுக்காக உருவாக்கி வச்சிருந்த அந்த ஒரு வீடை கம்ப்ளீட்டா அவங்க டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே இதுக்கு மேலே நம்ம இந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு வீடை கட்டக்கூடாது. ஏன்னா கரையில இருந்து வர்றவங்க இங்க பார்த்தோன்னே ஈஸியா தெரியற மாதிரி இருக்கு அப்படின்னா நம்மளும் ஈஸியா சிறை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சீக்கிரட்டான ஒரு இடத்துல தன்னோட கிச்சனை உருவாக்குறாரு. சோ ஒன்ஸ் கிச்சன் ஷெல்டர் கிரியேட் பண்ணனே மறுபடியும் ரெகுலர் ரொட்டீன் லைஃப் தான் ஃபாலோ பண்றாப்ல. ஒரு பக்கம் வேட்டையாடுறது, இன்னொரு பக்கம் கடலை பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காப்ல. இப்படியே வருடங்களும் ஓடுது. கடைசியா இவர் இந்த தீவுக்கு வந்து 4 வருடங்களும் கிடக்குது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இவருக்கு எக்கச்சக்கமான முடியும் வளர்ந்துருது, தாடியும் வளர்ந்துருது. இவர் அந்த ஆட்டோட தோட தான் ட்ரெஸ்ஸா மாத்தி போடவும் செய்யறாப்ல. கடைசியா 1708வது வருஷமும் வருது. சோ அந்த ஒரு வருஷம் ஜனவரி மாசம் பாத்தீங்கன்னா 2 கப்பல் இந்த டியாரா தீவை நோக்கி வருது. அதை இவர் மலையோட உச்சியில இருந்து நோட் பண்ணிடுறாரு. ஆனா அப்படி நோட் பண்ற அந்த ஒரு டைம் ஈவினிங் டைமா இருக்கு. சோ அதனால இந்த 2 கப்பல்ல பறக்கிற பிளாக் என்ன அப்படின்றத அவரால் தெளிவா பார்க்க முடியல. அப்படி பார்க்க முடியாதனாலே அதை அப்ரோச் பண்றதா வேணாமா அப்படின்றது இவருக்கு சுத்தமா தெரியவே இல்ல. இப்படி இவர் குழம்பி போய் நின்று இருக்க அந்த ஒரு டைம்ல அந்த கடல்ல இருந்து வர்ற 2 கப்பல் இருக்கு பாத்தீங்களா, அந்த கப்பல்ல ஒரு கப்பல்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் நம்ம கேப்டன் வில்லியம். எஸ், இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ல நம்ம அலெக்சாண்டர் பிரைவேட்டரா வேலை செய்த 2 கப்பல்ல ஒரு கப்பல்ல கேப்டனா இருந்தாரு பாத்தீங்களா, அந்த வில்லியம் தான் இந்த 2 கப்பல்ல ஒரு கப்பல்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த தடவை அவர் ஒரு கேப்டனா டிராவல் பண்ண ஒரு செயலரா தான் டிராவல் பண்றாரு. எஸ், 1704 காலகட்டத்தில் இவருடைய மோசமான பிளானிங் ஸ்ட்ராட்டஜிஸ்னாலேயே எந்த ஒரு எதிர்நாட்டு கப்பலையும் தாக்கல இல்லையா. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா அந்த கப்பலோட ஓனருக்கு பெருசா லாபம் கிடைக்கவே இல்லை. சோ இந்த ஒரு விஷயத்தினாலே இவர் நாடு திரும்ப அந்த ஒரு டைம்ல இவர்கிட்ட இருந்து கப்பலை வாங்கிட்டு இவரை வேலையில இருந்து அடிச்சு பத்தி விட்டுறாங்க. சோ அந்த டைம்ல இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம கிட்டத்தட்ட 4 வருடங்களை ஓட்டுறாரு.
சோ அந்த ஒரு டைம்ல தான் 1708வது வருஷம் ஒரு கப்பல்ல இவர் செயலரா ஜாயின் பண்றாரு. அந்த கப்பலோட பேர் தான் டியூக். அந்த டியூக்கு ஒரு சிஸ்டர் கப்பல் இருக்கு. அந்த கப்பலோட பேரு டச்சஸ். சோ இதுல டியூக் கப்பல்ல தான் இவர் செயலரா ஜாயின் பண்றாரு. இவருக்கு இதுக்கு முன்னாடி கடல்ல போன அனுபவம் இருக்கு இல்லையா, சோ அதனால இந்த ரெண்டு கப்பலுக்கும் கேப்டனா இருந்த ரோஜர்ஸ் பாத்தீங்கன்னா இவரை கூடயே வச்சுக்கிறாப்ல. அப்படி வச்சுக்கிறப்பதான் இந்த ரெண்டு கப்பலுக்கும் பேட்ச் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப வில்லியம் தான் இந்த ஒரு டியர் ஐலாண்ட சஜஸ்ட் பண்றாப்ல. சோ கடல்லே சுத்தி தெரிஞ்சிட்டு இருந்த இந்த ரெண்டு கப்பலோட டேமேஜை சரி பண்றதுக்காக தான் இந்த டியர் ஐலாண்ட நோக்கி இப்போ இந்த ரெண்டு கப்பலும் வந்துட்டு இருக்கு. இததான் தூரமா மலையோட உச்சியில இருந்து நம்ம அலெக்சாண்டர் பார்த்துட்டு இருக்காப்ல. சோ இந்த ரெண்டு கப்பலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கடற்கரையை நோக்கி வருது. ஆனா என்னத்த வந்தாலும் உடனே கடற்கரையை நோக்கி போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு கப்பலும் யோசிக்கிறாங்க. அதனாலே கடல்ல கொஞ்சம் தூரத்திலே நங்கூரத்தை போட்டுறாங்க. ஏன்னா இவங்க பாட்டுக்கு எதுவுமே தெரியாம அந்த கடற்கரைக்கு நேரா வந்துட்டாங்க அப்படின்னா எதிர்நாட்டு படைவர்கள் அந்த கடற்கரையில இருந்தாங்கன்னா இவங்க கப்பலை ஈஸியா டேமேஜ் பண்ணிடுவாங்க இல்லையா. சோ அதனாலே கடற்கரையில இருந்து கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடியே நங்கூரத்தை போட்டு கப்பலை நிப்பாட்டிடுறாங்க. அப்படி நிப்பாட்டுறப்பே பாத்தீங்கன்னா நைட் டைம் ஆயிடுது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு தீயெறிகிற விசுவல் கடற்கரையில தெரியுது. அதை பார்த்தோன்னே வில்லியம் இது எதிர்நாட்டு படையா இருக்கலாம், நம்ம இப்போதைக்கு எதையும் போய் செக் பண்ண வேணாம், காலையில செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க சொல்றாரு. அப்படியே அடுத்த நாள் காலையும் ஆகுது. அந்த டைம்ல அந்த கப்பல்ல இருக்க சில பேரை படகுல ஏத்தி அந்த கடற்கரையில போய் செக் பண்ணிட்டு வர சொல்றாங்க. அவங்களும் கடற்கரை ரீச் ஆகி நடந்து போறாங்க. அப்படி போறப்ப அந்த கடற்கரையில தீய மூட்டி எரிச்சதுக்கான விறகுகள் அங்க எரிஞ்சு கிடக்கு. அதை அவங்க உத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கப்ப சைட்ல ஏதோ காத்துல குடுகுடுன்னு ஓடி வர சவுண்ட் கேக்குது. அதை கேட்டோன்னே டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. அப்படி பார்த்தோன்னே அலெக்சாண்டர் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்காப்ல. அதை பாக்குறப்ப இவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருது. ஏன்னா அந்த டைம்ல இவருடைய அப்பியரன்ஸ் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா இருக்கு இல்லையா. ஏன்னா ஆட்டோட தோல்ல ட்ரெஸ் தாடி முடின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா வளர்ந்து போய் கிடக்கு இல்லையா. சோ அதனால டக்குன்னு அவங்க கன் எடுத்து அலெக்சாண்டர் முன்னாடி நீட்டுறாங்க. அப்படி நீட்டுறப்ப அலெக்சாண்டர் ஏதோ பேச ட்ரை பண்றாப்ல. ஆனா கிட்டத்தட்ட 4 வருஷமா அவர் யாரு கூடயும் பேசல இல்லையா. அதனாலே எக்கச்சக்கமான வார்த்தைகள் ஸ்ட்ரகிள் ஆகுது. இருந்தாலும் மண்டி போட்டு அழுதுகிட்டு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாப்ல. அப்படி கெஞ்சுறத பார்த்தோன்னே அவங்களும் துப்பாக்கியை கீழே இறக்கிறாங்க. அப்படி இறக்கணும்னே வில்லியமே அங்க கூட்டு வந்துடுறாங்க. அப்படி வந்த வில்லியமுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அலெக்சாண்டரை பாக்குறப்ப சுத்தமா அடையாளம் தெரியவே இல்லை. ஆனா அலெக்சாண்டர் அவரை பார்த்தோன்னே வில்லியம்ன்றதை கண்டுபிடிச்சிடாப்ல. இருந்தாலும் தான் அலெக்சாண்டர் அப்படின்றத உடனே அவர்கிட்ட சொல்ல மறுக்கிறாரு. ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி இவர் வில்லியம் கூட சேராம தாமஸ் கூட சேர்ந்து ஓடி போயிட்டாப்ல இல்லையா. அப்படி ஓடி போய் தானே இங்க வந்து மாட்டிக்கிட்டாப்ல. அப்படிப்பட்ட ஒரு கசப்பான நிகழ்வு இருக்கப்ப இதை வில்லியம்கிட்ட சொல்லி வில்லியம் மறுபடியும் இவர் இந்த தீவுல விட்டுட்டு போயிட்டான். இது இவருடைய லைஃப்கே டேஞ்சரா மாறிடும் இல்லையா. சோ அதனால அதை பத்தி எதுவுமே சொல்லாம நான் இந்த தீவுல மாட்டிக்கிட்டேன், எனக்கு இங்க இருக்க எல்லா இடமும் தெரியும், உங்க கப்பலை சரி பண்றதுக்கான எல்லா உதவிகளையும் நான் பண்றேன், அது மட்டும் கிடையாது என்கிட்ட எக்கச்சக்கமான ஆடுகளும் இருக்கு, சோ உங்க 2 கப்பல்ல இருக்க எல்லாருக்குமே என்னால விருந்து வைக்க முடியும், அது மட்டும் கிடையாது என்கிட்ட எக்கச்சக்கமான காய்கறி பழங்களும் இருக்கு, சோ உங்க எல்லாருக்கும் நான் விருந்தே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாப்ல. அவங்களும் வந்து பாக்குறாங்க. பார்த்தா அவர் சொன்ன மாதிரியே விருந்து வைக்கிறாப்ல. அதை சாப்பிட்டோன்னே அவங்க எல்லாருக்குமே செம்மையான ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகுது. அது மட்டும் கிடையாது கப்பலை சரி பண்றதுக்கான மரக்கட்டைகளை எங்க இருந்து எடுத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஐடியாஸையும் கொடுக்குறாப்ல. அப்படி கொடுக்குற எல்லா டீடைல்ஸையும் பார்த்தீங்கன்னா வில்லியம் சைலண்டா நோட் பண்ணிட்டே இருக்காப்ல. அப்படி நோட் பண்ணிட்டு கப்பல் எல்லாத்தையும் சரி பண்ணதுக்கு அப்புறம் சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு கிளம்ப போறாங்க. அதை பார்த்தானே அலெக்சாண்டர்னாலும் பக்குன்னு ஆயிடுது. ஏங்க நான் இவ்வளவு தூரம் உங்களை கவனிச்சதே நீங்க மறுபடியும் என்ன கூட்டு போவீங்க அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் கவனிச்சேன், நீங்க வாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டு இருக்கீங்க, என்ன கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாப்ல. அப்படி கேட்கிறப்பதான் வில்லியமே சிரிக்கிறாப்ல. அப்படி சிரிச்ச வில்லியம் அலெக்சாண்டரை பார்த்து எனக்கு என்ன உன்னை அடையாளம் தெரியலன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நான் உன்னை பார்த்த உடனே ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டேன், அதுக்கடுத்து உன்னோட மேனரிசம் எல்லாத்தையும் பாக்குறப்ப நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் நீ தான் அலெக்சாண்டர் அப்படின்றத. சோ 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெர்ஃபெக்ட்டான நேவிகேட்டர் அண்ட் செயலரா நீ இருந்தது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த டைம்ல உன்கிட்ட அளவுக்கு அதிகமான கோபமும் பொறுமையும் இல்லாத தன்மை உன்கிட்ட இருந்துச்சு. ஆனா இந்த 4 வருஷம் இந்த தீவுல நீ இருந்ததுக்கு அப்புறம் உன்னோட கேரக்டர் எல்லாமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. உன்கிட்ட அவ்வளவு காம்னஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல கோபம் அப்படின்ற ஒண்ணு இப்ப சுத்தமா இல்ல, சகிப்புத்தன்மையும் உன்கிட்ட அளவுக்கு அதிகமா இருக்கு. இந்த 4 வருஷத்துல இந்த தீவை பத்தின பல விஷயங்களை நீ கம்ப்ளீட்டா தெரிஞ்சு வச்சிருக்க. சோ இதுல இருந்து உன்னோட நேவிகேஷன் ஸ்கில் இன்னமும் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. சோ அப்படிப்பட்ட உன்னை நான் இங்க இருந்து விட்டுட்டுலாம் போக மாட்டேன், நான் உன்னை கண்டிப்பா கூட்டு போக போறேன். அது மட்டும் கிடையாது நீ 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சோ அதே வேலையை இப்ப எங்க கப்பலுக்காகவும் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலோட ஓனர் இருக்காரு பாத்தீங்கன்னா ரோஜர்ஸ், அவர்கிட்ட அலெக்சாண்டரை பத்தின நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. அதை சொன்ன உடனே ரோஜர்ஸ் அதை கேட்டு செம்மையா புரிச்சு போய் இவ்வளவு ஸ்கில் இருக்கிற ஆளா அந்த அலெக்சாண்டர், அப்ப இவர் நம்மளுக்கு கண்டிப்பா தேவைப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நீ இந்த தீவுல கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, நீ எங்க கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் கூப்பிட்டு அந்த கப்பல்ல ஏத்தி அவரை நேவிகேட்டராவும் அந்த 2 கப்பலுக்கும் நியமிக்கிறாங்க. அப்படி நியமிச்சதுக்கு அப்புறம் அவர் திசையை காமிக்கிறதா இருந்தாலும் சரி, கப்பலை இயக்குற விதமா இருந்தாலும் சரி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா வில்லியமையும் ரோஜனையும் செம்மையா மனசை கவர்ந்துருது. அப்படி கவர்ந்ததுனாலே அவர் நல்லாவே பாத்துக்கவும் செய்யறாங்க. அப்படி பாத்துட்டப்ப அலெக்சாண்டர் வில்லியமை பார்த்துட்டு ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கிறாரு, 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னை இந்த தீவுல பரித வைக்க விட்டுட்டு போன தாமஸ் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே வில்லியம் சிரிச்சுட்டு
வச்சுட்டு நீ எந்த ஒரு விஷயத்துக்காக நான் அந்த தீவுல இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாதாடினியோ, அதாவது அந்த கப்பலை சரிவர ரிப்பேர் பண்ணாம கடலுக்குள்ள செலுத்தினா கப்பல் மூழ்கிரும்னு சொல்லிட்டு நீ சொன்னையோ, அதே நிகழ்வு தான் அப்பயும் நடந்துச்சு. உன் பேச்சு கேட்காம அவங்க கப்பல் எடுத்துட்டு போயிட்டு எதிரி நாட்டு படையோட சண்டை போடுறப்ப அந்த கப்பல் அளவுக்கு அதிகமா டேமேஜ் ஆகி அது கடல்ல மூழ்கிருச்சு. அப்படி மூழ்கிறப்ப அந்த கப்பல் இருந்த எக்கச்சக்க பேரை பிணைய கைதிகளா ஸ்பானிஷ் படை வீரர்கள் புடிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க எல்லாருமே லேபர் கேம்ப்ல கொடூரமான தண்டனைகளை அனுபவிச்சாங்க. ஆனா தாமஸ் மட்டும் அந்த கப்பல்ல இருந்து எப்படியோ தப்பிச்சு தன்னோட நாட்டுக்கு திரும்பினாப்ல. ஆனா திரும்பின அவர் கப்பலையே கம்ப்ளீட்டா மூழ்கடிச்சிட்டு வந்துட்டார் இல்லையா. சோ அதனாலே அந்த கப்பலுக்குரிய காசை காம்பன்சேட் பண்ற விதமா வாழ்நாள் முழுக்க உழைத்து அந்த காசை அந்த கப்பலோட ஓனருக்கு கொடுத்தானோ அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்து இப்ப அவர் கடுமையா உழைச்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த கப்பல்ல நீ ஏறாம இருந்ததா ரொம்பவே நல்லது. தீவுலயே இருந்ததுனாலதான் 4 வருஷம் உன்னால சர்வேவும் பண்ண முடிஞ்சு, எக்கச்சக்கமான ஸ்கில்ல வளர்த்துக்கவும் முடிஞ்சு, அதே நேரத்துல உனக்கு அமைதியும் கிடைச்சிருக்கு, உன்கிட்ட இருந்த கோபமும் பறந்து போயிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப நேவிகேஷன் ஸ்கில் உன்கிட்ட செம்மையா இம்ப்ரூவ் ஆகவும் செஞ்சிருக்கு. சோ உன் லைஃப்ல நடந்த இந்த ஒரு விஷயம் நல்லதுக்கு தானே தவிர எதுவும் கெட்டதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் சொல்றாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் அலெக்சாண்டர் ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு. நம்மள கடவுள் இங்க இறக்கி விட்டதும் நல்லதுக்கு தான், 4 வருஷம் இருக்க வச்சதும் நல்லதுக்கு தான், இப்ப மறுபடியும் வில்லியம் அங்க அனுப்பிட்டு நம்மள கூட்டிட்டு போறதும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அலெக்சாண்டரே புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கடுத்து 2 கப்பல்ல ஏறின உடனே நம்ம அலெக்சாண்டர் பார்த்தோன்னா உடனே நாட போய் ரீச் பண்ணாரா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. அதுக்கடுத்து 4 வருஷம் கிட்டத்தட்ட, அதாவது 4 வருஷம் பாத்தீங்கன்னா இந்த கடல்லே பார்த்தோன்னா எதிர்நாட்டு படைகள் அட்டாக் பண்றது, அதுல இருந்து அசட் எடுக்குதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வேலைகளை பாக்குறாங்க. அதுக்கடுத்து அந்த தீவுல மாட்டதுல இருந்து கிட்டத்தட்ட 8 வருடங்கள் கழித்து தான், அதாவது 1712வது வருஷம் தான் அலெக்சாண்டர் பார்த்தோன்னா நாட்டுக்கே திரும்புறாப்ல. அப்படி திரும்பின உடனே பார்த்தோன்னா மேரேஜும் பண்றாப்ல. அதாவது 1717வது வருஷம் மேரேஜும் பண்றாப்ல. அதுக்கடுத்து மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தன்னோட குடும்பத்தோட வாழவும் செய்யறாரு. அப்படி வாழ்றது பார்த்தோன்னா நிலத்துல மட்டும் வாழ்ந்தாரா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. அதுக்கடுத்தும் பிரைவேட்டியரா தான் ஜாயின் பண்ணி கப்பல்லே டிராவல் பண்ணிட்டு எக்கச்சக்கமான எதிர்நாட்டு கப்பல்களை அழிக்கவும் செஞ்சாரு. அசட்டையும் எடுத்தாப்ல. அதுக்கடுத்து கிட்டத்தட்ட 5 வருடங்கள் கழித்து, அதாவது 1721வது வருஷம் இவருக்கு ஏற்பட்ட எல்லோ ஃபீவர்னால இவர் உயிரிழக்கவும் செய்யறாரு. சோ இப்படிதான் பார்த்தீங்கன்னா நம்ம அலெக்சாண்டர் செல்கிரிக்கோட இன்ஸ்பைரிங்கான லைஃப் ஸ்டோரியும் எண்ட் ஆகுது. இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.